Hi students, welcome to Jeffrey Education YouTube channel. இந்த காணொளி மூலம் தரம் 5 மாணவர்களுக்காக எங்களால் நடாத்தப்பட்ட விசேட மாதிரி பரீட்சை 3னுடைய பகுதி 1 வினாத்தாளின் 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம் 2023ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்காக 10 வினாத்தாள்கள் அடங்கிய தொகுதி வழங்கப்படுகிறது. அவற்றினை நீங்கள் பெறுவதனூடாக சிறப்பான பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும். வீட்டிலிருந்தோ பாடசாலைகளிலோ இந்த பயிற்சிகளை பெறுவதன் மூலம் இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்ய முடியும். ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வினாத்தாள்களை பெற்றுக்கொள்வதற்கு 0764475463 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே வாருங்கள், விசேட மாதிரி பரீட்சை 3னுடைய பகுதி 1 வினாத்தாளுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிப்போம். வினா இலக்கம் 1. பின்வரும் உருக்களில் ஒரு A இனை போல ஒரு B இனை மாற்றுவதற்கு ஒரு B யில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் எத்தனை? இங்கே நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் 2 உருக்களையும் அவதானிக்க வேண்டும். இரண்டும் ஒரே மாதிரியான உருக்களாக இருக்கின்ற பொழுதும் A இனை போல ஒரு B இனை மாற்றுவதற்கு சில மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாற்றங்களின் எண்ணிக்கை. இந்த படத்தினை நீங்கள் முழுமையாக அவதானிக்க வேண்டும். பின்னர் பகுதிகளாக அவதானிக்க வேண்டும். இங்கே பல்வேறு விடயங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. பறவைகள், விலங்குகள், வீடு, வானம், நிலம், புற்கள் என பல்வேறு விடயங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. இவற்றை நீங்கள் நுணுகி ஆராய்வதனூடாக இந்த வினாவுக்கு விடையை சரியாக இனங்காண முடியும். இந்த வினாவுக்கான விடை, இரண்டாவது விடை, 3 மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்கும். இங்கே பாருங்கள், முதலாவது மாற்றம், இந்த கதவினை அவதானியுங்கள். இந்த வீட்டினுடைய கதவினை அவதானியுங்கள். இங்கே கருப்பு வட்டம் ஒன்று காட்டப்படுகிறது. இந்த கதவில் பியில் அந்த வட்டம் இல்லை. ஆகவே இந்த இடத்துல அந்த வட்டம் வர வேண்டும். ஆகவே செய்ய வேண்டிய மாற்றம் 1. இரண்டாவது, இங்கே ஆகாயத்தை அவதானியுங்கள். இங்கே முகில் போன்ற அமைப்பு 2 காணப்படுகிறது. இங்கே ஒரு அமைப்பு காணப்படுகிறது. ஆகவே இந்த பகுதியிலே முகில் போன்ற அமைப்பு காணப்பட வேண்டும். ஆகவே இரண்டாவது மாற்றம். இங்கே பாருங்கள், கீழே உள்ள புற்களில் இந்த பகுதியில் இருக்கின்ற புல் இங்கே இல்லை. ஆகவே 3வது மாற்றம். இந்த 3 மாற்றங்களையும் செய்தால் ஒரு A இனை போல ஒரு B யை மாற்ற முடியும். ஆகவே சரியான விடை, இரண்டாவது விடை, 3 மாற்றங்கள். வினா இலக்கம் 2. தொடக்கத்தில் உள்ள உருவில் விடுபட்ட பகுதிக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. இங்கே பாருங்கள், இந்த வினாவுக்கான விடை 3வது விடை. இங்கே பாருங்கள், இவ்வாறான வினாக்கள் வருகின்ற பொழுது நீங்கள் இந்த பகுதிகளை நிரப்புவதற்கு
வரைந்து பார்க்க முடியும். சமச்சீரான பகுதிகளை கொண்ட உருவாக இது தரப்படும். அதிலே விடுபட்ட பகுதி ஒன்று இங்கே விடையாக 3 விடையாக தரப்படுகின்ற பொழுது நீங்கள் ஒரு விடையை சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் இவ்வாறான வினாக்கள் வருகின்ற பொழுது எதிரே உள்ள பக்கங்களை அவதானிக்க வேண்டும். எதிர் திசையிலே உள்ள பக்கங்களை அவதானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதே போல ஒரு தான் இந்த விடுபட்ட பகுதிக்கு பொருத்தமானதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த எதிர்ப்பக்கத்திலே இருக்கிற அதே உரு வளம் மாறியதாக இங்கே காட்டப்பட வேண்டும். ஆகவே அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு உணர்கொம்பு இது போல இருக்கும். அப்போ இந்த பகுதியிலே இருக்கின்ற உணர்கொம்பு போல இந்த பகுதியிலே இருக்கும். அப்போ இந்த இரண்டாவது விடை தவறான விடை. ஏன் தவறான விடை? இந்த உணர்கொம்பு பாருங்கள் இந்த அளவிலே நிற்கிது. இங்கே மட்டும் வந்திருக்கணும் உணர்கொம்பு. ஆகவே இந்த அளவிலே இந்த உணர்கொம்பு நிற்கிறது. ஆகவே இந்த விடை வராது. இனி இந்த பகுதியிலே பாருங்கள், உள்ளே அவதானியுங்கள். இங்கே பெரிய பகுதி இடைவெளியாக காட்டப்பட்டிருக்கின்றது. இங்கே கருப்பு இந்த சிறிய பகுதியிலே காட்டப்பட்டிருக்க நிறந்திட்டப்பட்ட பகுதியாக இருக்க, இந்த பெரிய பகுதியிலே வெள்ளை போன்ற இடைவெளி காட்டப்படுகிறது. ஆகவே இங்கே பாருங்கள், இங்கே சிறிய வெள்ளை போன்ற அமைப்பு காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடையும் தவறான விடை. ஆகவே சரியான விடை 3வது விடை. உணர்கொம்பு சரியாக இருக்கின்றது. இவ்வாறு நீங்கள் இந்த பகுதியை வரைந்து பார்த்தால் நீங்கள் எதிரே உள்ள அந்த பகுதியை சமப்படுத்தும் விதத்திலே நீங்கள் வரைந்து பார்த்தால் இந்த பகுதி போன்ற ஒரு அமைப்பு தான் வளம் மாறிய அமைப்பாக இருக்க வேண்டும். அது இங்கே இருக்கிறது. ஆகவே இந்த வினாவுக்கான விடை 3வது விடை. வினா இலக்கம் 3. பின்வரும் 3 உருக்களில் ஒன்றில் வேறுபாடு உள்ளது. அந்த உருவை தெரிவு செய்க. இங்கே பாருங்கள், 3 உருக்களும் ஒரே உரு போல இருக்கின்றது. ஆனால் ஒன்றிலே வேறுபாடு இருக்கு. அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். இவ்வாறான வினாக்கள் வருகின்ற பொழுது முழுமையாக அவதானிக்க வேண்டும். பின்னர் பகுதிகளாக அவதானிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், வட்டம், முக்கோணம், இது சக குறியீடு போன்ற ஒரு அமைப்பு. இங்கே சதுரம். முதலாவது நீங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம், சதுரத்துக்கு அருகிலே வட்டம், வட்டத்துக்கு அருகிலே முக்கோணம், முக்கோணத்துக்கு அருகிலே சக குறியீடு. இங்கே பாருங்கள், சதுரத்துக்கு அருகிலே வட்டம் இருக்கிறது, வட்டத்துக்கு அருகிலே முக்கோணம், முக்கோணத்துக்கு அருகிலே சக குறியீடு. ஆகவே இதுவும் சரி போல இருக்கும். இங்கே பாருங்கள், சதுரத்துக்கு அருகிலே வட்டம் இருக்க வேண்டும். இருக்குதா? இல்லை, இங்கே இல்லை. வட்டத்துக்கு அருகிலே முக்கோணம் இருக்குது, முக்கோணத்துக்கு அருகிலே இந்த சக அமைப்பு இருக்குதா? இல்லை. ஆகவே இது வேறுபாடாக இருக்குது. ஆகவே இந்த வினாவுக்கான விடை 3வது விடை. இன்னொரு வகையிலே பாருங்கள், இந்த சதுரத்துக்கு எதிராக முக்கோணம் இருக்கு. இங்கே சதுரத்துக்கு எதிராக முக்கோணம் இருக்கு. இங்கே சதுரத்துக்கு எதிராக என்ன இருக்கு? வட்டம் இருக்கு. ஆகவே இது தவறான விடை. இது முதலாவது 2வது உருக்கள் ஒன்றுபட, இந்த 3வது உரு வேறுபட்டிருக்கிறது. இவ்வாறு பல்வேறு வழிவகைகளிலே நீங்கள் இந்த வினாவுக்கான விடையை அணுகிக் கொள்ள முடியும். இந்த வினாவுக்கான விடை 3வது விடை. வினா இலக்கம் 4. ஒரு தொகுதியில் உள்ளடக்குவதற்கு மிக பொருத்தமான 3 பொருட்களும் அவை. இங்கே 5 விதமான பொருட்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. நங்கூரம், சுத்தியல், அத்தாங்கு, சவல், படகு. ABCDE என்ற ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தொகுதியில் உள்ளடக்குவதற்கு மிக பொருத்தமான 3 பொருட்கள். டி சவல், ஏ நங்கூரம், பி சுத்தியல். இந்த 3ஐயும் ஒரு பொருளுக்குள் அடக்க முடியுமா?
பார்ப்போம். ஏ நங்கூரம், சி அத்தாங்கு, இ படகு. இந்த மூன்றையும் ஒரு தொகுதிக்குள்ளே அடக்க முடியுமா? ஆம், சரியான விடை. இரண்டாவது விடை. இந்த மூன்றும் மீன் பிடிப்பவர்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள், உபகரணங்கள். கடலிலே மீன் பிடிப்பவர்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள், உபகரணங்கள். ஆக அந்த விதத்திலே இந்த மூன்றையும் ஒரு தொகுதியிலே உள்ளடக்க முடியும். ஆகவே இந்த வினாவுக்கான சரியான விடை இரண்டாவது விடை. வினா இலக்கம் 5. பூனையானது அம்புக்குறி காட்டும் திசையில் சென்று பல்லியை பிடிப்பதற்குரிய குறுகிய பாதையை குறிக்கும் உரு எது? இங்கே பாருங்கள், பூனை இந்த பகுதியில் இருக்கிறது. நீங்கள் இந்த அம்புக்குறிகளை முதலில் எண்ணிக்கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6. இங்கே 6 அம்புக்குறிகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த படத்திலே பாருங்கள், 1 2 3 4 5 6. இங்கும் 6 அம்புக்குறிகள் காட்டப்படும். இந்த உருவிலே அவதானிங்கள், மூன்றாவது விடையிலே 1 2 3 4 5. ஆகவே குறுகிய பாதை எதுவாக இருக்கும்? மூன்றாவது உருவிலே காட்டப்படுகின்ற பாதையாக இருக்கும். ஆகவே இந்த வினாவுக்கான விடை மூன்றாவது விடை. 6, 7 ஆகிய வினாக்களில் கோலத்துக்கேற்ப வெற்றிடத்தில் இருக்க வேண்டிய உருவை தெரிவு செய்க. இங்கே ஒரு கோல அமைப்புக்கேற்றவாறு உருக்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. 9 கட்டங்கள், 2 கட்டங்கள் நிறந்திட்டப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக தரப்பட்டிருக்கிறது. இந்த 2 கட்டங்களும் அடுத்த உருவில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் பாருங்கள், இந்த உரு கீழே நகர்ந்திருக்கிறது. இந்த உரு இந்த பக்கமாக வலப்பக்கமாக நகர்ந்திருக்கிறது. அதனால் தான் இங்கே இந்த பகுதியிலே வந்திருக்கு. அடுத்து இதிலே ஒரு உரு வர வேண்டும், பார்ப்போம். அடுத்து என்ன நடந்திருக்கு? இவ்வாறு இருந்திருக்கு. ஏற்கனவே இப்படி இருந்திருக்கு. இடையில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் இவ்வாறு மாறியிருக்கிறது. இந்த 3வது 4வது மாற்றங்களையும் 4வது 5வது மாற்றங்களை நீங்கள் அவதானித்து இங்கே பாருங்கள், இந்த பகுதியிலே இருந்து என்ன நடந்திருக்கு? இந்த பகுதிக்கு வந்திருக்கு. இந்த பகுதியில் இருந்தது இந்த பகுதிக்கு வந்திருக்கு, இங்கே இந்த உருவில். ஆகவே இந்த பகுதியிலே நகர்ந்த இந்த நிறந்தீட்டப்பட்ட பகுதிகள் அடுத்த உருவிலே இந்த பகுதிக்கு வந்திருக்க வேண்டும். இந்த பகுதிக்கு நிறந்தீட்டப்பட்ட பகுதி வந்திருக்க வேணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதலாவது விடை. அப்படி 2 நிறந்தீட்டப்பட்ட பகுதிகளும் ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து ஒவ்வொரு கட்டங்களாக இடஞ்சுழியாகவும் வலஞ்சுழியாகவும் நகர்கின்றன. இடஞ்சுழியாகவும் வலஞ்சுழியாகவும் நகர்கின்றன. இதனாலே இந்த நிறந்தீட்டப்பட்ட பகுதி இந்த பகுதிக்கு வர வேண்டும், இந்த நிறந்தீட்டப்பட்ட பகுதி இந்த பகுதிக்கு வர வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது முதலாவது விடையிலே இந்த நிறந்தீட்டப்பட்ட பகுதிகள் இவ்வாறு நகர்ந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த வினாவுக்கான விடை முதலாவது விடை. வினா இலக்கமேளு மிக இலகுவானது. இங்கே அடுத்து வர வேண்டியது உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சிருக்கும் மூன்றாவது விடை. இங்கே பாருங்கள், இந்த பகுதி
இவ்வாறு இருக்குது. ஆகவே இந்த பகுதியிலே காட்டப்பட்டிருக்க இந்த பகுதி அடுத்து இந்த பகுதியிலே காட்ட வேண்டும், அடுத்து இந்த பகுதி, அடுத்து இந்த பகுதி, அடுத்து இந்த பகுதி. ஆகவே இங்கே பாருங்கள், முதலாவது இவ்வாறு இருக்குது, ரெண்டாவது இப்படி மேலே இருந்திருக்கும். அப்போ இது இந்த பகுதி மேலே இருக்கும். அதுக்கு பிற்பாடு மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது மிக இலகுவானது வலஞ்சுடியாக ஒரு கட்டங்களாக நகர்கின்றது. 8, 9 ஆகிய வினாக்களில் கோலத்துக்கேற்ப வெற்றிடத்திற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அகலம், ஆகாயம், இதயம், ஈசானம், இடைவெளி, ஊஞ்சல், எத்தனை ஏளனம். இங்கே அகர வரிசைப்படி சொற்கள் அமைந்துள்ளன. அகலம், ஆலயம், இதயம். அடுத்து இன்னொரு அம்சம், இங்கே அனைத்து சொற்களும் 4 எழுத்துக்களில் காட்டப்பட்டுகின்றன. இங்கே உறவு ஈயன்னாவுக்கு ஊனாவில் தொடங்க வேண்டும், ஆனால் 4 எழுத்திலே இருக்க வேண்டும். அனைத்தும் 4 எழுத்திலே இருக்கிறது சொற்கள். ஆகவே இந்த விட வராது, 3 எழுத்திலே இருக்கு. இந்த விட வராது, 5 எழுத்துல இருக்கு. ஆகவே சரியான விடை உடம்பு. 4 எழுத்திலே அமைக்கப்பட்ட சொல் அகர வரிசையிலே இருக்குது. சரியா? ஆகவே உடம்பு. இங்கே பாருங்கள், 3 43 மாறி இருக்கிறது. என்ன நடந்திருக்கு? 4 முன்னுக்கு போடப்பட்டிருக்கிறது. 43 543 மாறி இருக்குது. என்ன நடந்திருக்கிறது? 5 முன்னுக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 543 என்பது எவ்வாறு மாறியிருக்க வேண்டும் என்று சொன்னால், முன்னுக்கு 6 சேர்ந்திருக்கணும். 6543 இருக்கா விட? இது தவறு. ஏன் இந்த விடையேன் தவறு? இங்கே பாருங்கள், 5 இருக்க வேண்டிய இடத்துல 4, 4 இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு. சரியான விட 3வது விடை 6543. வண்ண வண்ண நிறங்களிலே வானவெளியில் பறந்திடுவேன், பறப்பதற்கு வால் வேண்டும், இறக்கை எனக்கு தேவையில்லை, வானில் மழையும் வந்துவிட்டால் என்னால் பறக்க முடியாது. விமானம், பட்டம், தும்பி. இந்த அனைத்து விடயங்களும் 3 விடைகளுக்கும் பொருந்துவது போல இருந்தாலும் மிக பொருத்தமான விடையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வண்ண வண்ண நிறங்களிலே வானவெளியில் பறந்திடுவேன். இங்கே விமானம், பட்டம் என்பன வண்ண வண்ண நிறங்களிலே பறக்க முடியும். தும்பி சிவப்பு நிறத்திலே, மஞ்சள் நிறத்திலே காணப்படும். பறப்பதற்கு வால் வேண்டும். விமானத்துக்கும் வால் வேண்டும், பட்டத்துக்கும் வால் வேண்டும், தும்பிக்கும் வால் வேண்டும். இறக்கை எனக்கு தேவையில்லை, இறக்கை எனக்கு தேவையில்லை. ஆகவே தும்பிக்கு இறக்கை வேணும் பறக்கிறதுக்கு. ஆகவே இந்த விட வராது. ஆகவே விமானம் அல்லது பட்டம். வானில் மழையும் வந்துவிட்டால் என்னால் பறக்க முடியாது. இங்கே அவதானிக்க வேண்டிய விடயம், விமானம் மழை வந்தாலும் பறக்கும், பட்டம் மழை வந்தால் பறக்க முடியாது, நனைந்து கீழே இறங்கிவிடும். விமானம் தொடர்ந்து பறக்கும். ஆகவே இந்த வினாவுக்கான விடை, இந்த கவிதை வரிகளுக்கான விடை நான்கார் பட்டம். வண்ண வண்ண நிறங்களிலே வானவெளியில் பறந்திருவேன், பறப்பதற்கு வால் வேண்டும், இறக்கை எனக்கு தேவையில்லை, வானில் மழையும் வந்துவிட்டால் என்னால் பறக்க முடியாது, நான்கார் பட்டம். வினா இலக்கம் 11. இவ்வாறு இருந்த அமைப்பு இதற்கு இது எனில் என்ன நடந்திருக்கு? இந்த பகுதி இல்லாமல் போயிருக்கு. ஆகவே இந்த உருவிற்கு இந்த பகுதி இல்லாமல் போன ஒரு விடை ஒன்று வரணும். இந்த விடை 2வது விடை.
வினா இலக்கம் 12. 10 தொடக்கம் 20 வரை உள்ள எண்களில் அடுத்து வரும் 2 எண்களை கூட்டும் பொழுது. இங்கே பாருங்கள், 10, 11, 12, 13 இவ்வாறு நீங்கள் 20 வரை எழுதும் பொழுது அடுத்து வரும் இரு இலக்கங்களையும் கூட்டினால் 10ஐயும் 11ஐயும் கூட்டினா என்ன நடக்கும்? 21. 11ஐயும் 12ஐயும் கூட்டினால் 23. 12ஐயும் 13ஐயும் கூட்டினா 25. இவ்வாறு நீங்கள் எழுதுகிற எண்களை பாருங்கள், எல்லாம் ஒற்றை எண்களாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு ஒற்றை எண் கிடைக்கும். நீங்கள் அடுத்து வரும் எந்த இலக்கங்களையும் 10 தொடக்கம் 20 வரை கூட்டினால் நிச்சயமாக ஓர் ஒற்றை எண் கிடைக்கும். இந்த வினாவுக்கான விடை, முதலாவது விடை, நிச்சயமாக ஓர் ஒற்றை எண் கிடைக்கும். மைதானம் ஒன்றில் 4 திசைகளிலும் ஒரே அளவான தூண்கள் சம உயரத்தில் நடப்பட்டுள்ளன. காலை வேளை ஒன்றின் நிழல் தொடர்பான சரியான கூற்று அமையக்கூடியது இது. இந்த வினாவுக்கு பல மாணவர்கள் தவறான விடைகளை அளித்திருந்தார்கள். இங்கே மைதானத்திலே இருக்கின்ற சம அளவான தூண்களாக இருந்தால் காலை வேளையிலே அல்லது எந்த வேளையிலும் தெரிகின்ற நிழல் நிச்சயமாக சமனானதாக இருக்கும். 4 திசைகளிலும் உள்ள தூண்களின் நிழல்கள் ஒரே அளவாகவே தெரியும். இந்த வினாவுக்கான விடை, 4 திசைகளிலும் உள்ள தூண்களின் நிழல்கள் ஒரே அளவானதாகவே தெரியும். அது காலையாக இருந்தாலும் மாலையாக இருந்தாலும் சரி, இந்த நேரமாக இருந்தாலும் சரி. மைதானத்தின் உள்ளே இருக்கின்ற 4 திசைகளிலும் இருக்கின்ற சம உயரமான தூணாக இருந்தால் அவற்றின் நிழல்களும் சமனாகவே இருக்கும். மாணவன் ஒருவன் வெவ்வேறு புத்தகங்கள் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கையை வரைவு காட்டுகிறது. இதனை அவதானித்து 14, 15 ஆகிய வினாக்களுக்கு விடையிறு. புத்தகங்கள் A, B, C, D, E. பக்கங்கள் 7, 4, 9, 5, 8. அனைத்து புத்தகங்களிலும் மாணவன் வாசித்த பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை. இங்கே பாருங்கள், அனைத்து புத்தகங்களும் ABCD தொடக்கம் E. 5 புத்தகத்திலும் மாணவன் பக்கங்கள் 7 4 11, 11 9 20, 20 5 25, 25 3 33 பக்கங்களை வாசிச்சிருக்கிறேன். புத்தகம் ஏயில் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை. ஏயில் எத்தனை புத்தகம் வாசிக்கிறார்? 7. 2 மடங்கான பக்கங்கள். 7 2 மடங்கு எது? 14. எந்த இரு புத்தகங்களின் வாசித்த பக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும்? 2 புத்தகங்களின் வாசித்த பக்கங்களை கூட்டினா 14 வரணும். இவங்க பிஏயும் சிஏயும் கூட்டினால் 9 4 13. ஆகவே பியும் சியும் வராது. சிஐயும் டிஐயும் கூட்டி பாருங்க. சி 9, டி 5, 9 5 14. ஆகவே சரியான விடை மூன்றாவது விடை. டிஐயும் இஐயும் பாருங்க. டி எத்தனை? 5. இ 3 8. 8 5 13. சரியா? இங்கே 14 வரும். வந்த விடையும் வராது. ஆகவே சரியான விடை எது? மூன்றாவது விடை. R என்பது 3, S என்பது 2, T என்பது 5, J என்பது 4, V என்பது 6 என கொண்டு 16ஆம் 17ஆம் வினாக்களுக்கு பொருத்தமான விடைகளை தெரியும். இங்கே S என்பது எதை குறிக்கும்? 2ஐ குறிக்கும். T என்பது 5ஐ குறிக்கும். 2 5 7. இங்கே 7 குறிக்கக்கூடியது எது? ஏழை குறிக்கக்கூடியது எஸ் எத்தனை? 2, ஜூ 4. ஏழை குறிக்குமா? இல்லை. 2ஐயும் கூட்டினா ஏழை குறிக்குமா? இல்லை. 2 4 6. இங்கே ஆர் 3, பி 6,
கூட்டினா என்ன வரும்? 6 3 9. ஆகவே இந்த விட வருமா? இல்லை. இங்கே 6 3 ஜூ 4. ஆகவே ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 7 வரும். ஆகவே எங்களுக்கு தேவை பொருத்தமான விடை எஸ்ஐயும் டீயையும் கூட்டுகின்ற பொழுது 7 என்ற விடை கிடைக்கும். ஆகவே 6ஐயும் ஜூவையும் கூட்டினாலும் 7 தான். ஆகவே இந்த வினாவுக்கான விடை 3வது விடை. வினா இலக்கம் 17. S2 V6 V6 R3 V6 S2. இங்கே பாருங்கள், கழிக்கின்ற பொழுது இந்த பகுதியில் குறியீடு கழித்தல் அடையாளம். 6 2 6 போகாது. அது கொண்ட கடன் எடுத்தால் இது 12 மாறும். 12 6 போனால் 6, 12 6 போனால் 6. ஆகவே 3 விடைகளிலும் B என்பது 6ஐ குறிக்கும். B என்பது 6ஐ குறிக்கும். ஆகவே இங்கே 6 கிடையாது. B என்பது 6ஐ குறிக்கும். ஆனால் இங்கே 1 எடுத்துட்டோம் நாங்கள். 6 Bயில் V 6ஐ குறிக்கும். 1 எடுத்துட்டோம். 5ல் 3 போனால் 6க்கு பதிலாக 3, 5ல் 3 போனால் 2. 2 எதை குறிக்கும்? S இருக்கணும். எங்கே இருக்கு S? இந்த இருக்குது. இதுலேயும் S இருக்குது, இதுலேயும் S இருக்குது. ஆகவே இந்த விட வரலாம். பாப் அடுத்து பாருங்கள், இதில் 6 இருக்குது. 6ல் 2 போனால் 4. ஜூ என்பது இருக்கும். எங்கே இருக்குது? ஆகவே 4. இந்த 3வது உடைய பாருங்கள், 4 2 6. இந்த கழிக்கின்ற பொழுது இந்த ஆங்கில எழுத்துக்களுக்கு இந்த பிரதியீடுகளை செய்து இலக்கங்களை வழங்கி கழிக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் ஜூஎஸ்வி. வினா இலக்கம் 18. 18 19 ஆகிய வினாக்களில் ஊடுகாட்டும் தாளில் வரையப்பட்ட முதல் இரு உருக்களையும் ஒன்றன் மீது ஒன்றை வைக்கும்போது கிடைக்கும் உருவை தெரிவு செய்க. இங்கே இரண்டும் சமனாக உருவே உரு 1 உரு 2 ஆகிய 2 உருக்களும் சமன். ஆகவே இதனை வைக்கின்ற பொழுது ஒன்றின் மேல் ஒன்று வைக்கின்ற பொழுது ஊடுகாட்டும் தாள் என்றபடியால் முதலாவது விடை தான் மிக பொருத்தமான விடை. வினா இலக்கம் 19. 265 உரு 1 காட்டப்பட்டிருக்கு. உரு 2 966. ஊடுகாட்டும் தாளில் வரையப்பட்ட இந்த இலக்கங்கள் ஒன்றின் மேல் ஒன்று வைத்தால் கிடைக்கக்கூடியது முதலாவது விடை 866. 866. ஏன் இங்கே பாருங்கள், இந்த 2 போன்ற அமைப்பு இந்த படத்துக்கு மேலே வருகின்ற பொழுது இவ்வாறு வரும். 2 போன்ற அமைப்பு. ஆகவே இந்த பகுதி ஃபுல்லாக அடைபட்டு, இந்த கோடு அடைபட்டு, ஆகவே அது 8ஐ குறிக்கும். 866. வினா இலக்கம் 20. இவ்வுருவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை முக்கோணிகளின் எண்ணிக்கை தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. சதுரங்களின் எண்ணிக்கை முக்கோணிகளின் எண்ணிக்கைக்கு சமன். சதுரங்களின் எண்ணிக்கை முக்கோணிகளின் எண்ணிக்கையிலும் கூடியது, சதுரங்களின் எண்ணிக்கை முக்கோணிகளின் எண்ணிக்கையிலும் குறைந்தது. இங்கே பாருங்கள், சதுரங்கள் பொதுவாக உங்களுக்கு தெரியும். இவ்வாறான வினாக்களுக்கு சதுரம் காணுற முறை தெரியும். இங்கே 4 சதுரங்கள் காட்டப்பட்டிருக்குன்னா இதை விட வெளியில் ஒரு சதுரம் 5 சதுரம் இருக்குது. இப்போ சதுரங்கள் 5 இருக்கின்றது. முக்கோணிகளை பாருங்கள் எத்தனை இருக்குது? 1 2 3 4. இதை விட இங்கே ஒன்று இருக்குது 5. ஆகவே சதுரங்களின் எண்ணிக்கையும் முக்கோணிகளின் எண்ணிக்கையும் சமனாக இருக்குது. சதுரங்களும் 5 தான், முக்கோணிகளும் 5.
ஆகவே இந்த வினாவுக்கான சரியான விடை சதுரங்களின் எண்ணிக்கை முக்கோணிகளின் எண்ணிக்கைக்கு சமன். விடை முதலாவது விடை. இந்த காணொலி மூலம் தரம் 5 மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட 10 தொகுதிகள் அடங்கிய வினாத்தாளில் விசேட மாதிரி பரீட்சை 3 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களை வகுப்புக்கான விடைகளை அடுத்த காணொலியில் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களை வகுப்புக்கான விடைகளையும் அவதானிக்கும். இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி தரம் 5 மாணவர்களுக்கான விசேட மாதிரி பயிற்சி வீட்டிலிருந்தவாறோ பாடசாலைகளிலே முதல் தரமான இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம் தரம் 3, தரம் 4, தரம் 5 மாணவர்களுக்கான வழிகாட்டல் வகுப்புகள் முற்றிலும் இலவசமாக ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம். இதுவரையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். கடினமான பயிற்சி, இலகுவான பயிற்சி. அடுத்த காணொலி எங்களது 3வது விசேட மாதிரி பயிற்சி வினாத்தாள் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். எல்லாம் தேடி வரும் இலவசமான கல்வி. அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.